Hello friends, welcome to Tamil tutorial starting channel. ஸோ இப்போ வந்து எப்படி டாபிக் க்ரியேட் பண்ணி ஹெல்ப் கேட்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாரம் டாபிக்ஸ் அதெல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் அதாவது ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். அதாவது இங்கே இருக்கிற இது எல்லாமே ஒவ்வொரு ஃபாரம்ஸு. இப்போது இந்த ஜென்ரல் டிஸ்கஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக என்ன டவுட் இருந்தாலும் இதில் வந்து கேட்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே டாபிக் அது மாதிரி இருக்கும். ஸோ நான் குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து நான் கேட்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நியூ டுட்டோரியல்ஸ் அப்டேட்டு இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு டாபிக் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது ஜென்ரல் டிஸ்கஷன்லேயே நான் போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிடணும். அதுக்காக தான் ப்ரீவியஸ் டுட்டோரியலில் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி ப்ரொஃபைல் செட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாகின் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹவ் டு சேஞ்ச் கலர் ப்ராம்ப்ட் அப்படின்றத நான் வந்து கேட்டிருக்கேன். அதாவது ஒரு டாபிக் வந்து கேட்டிருக்குது. அதுக்கு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நான் இதை க்ரியேட் பண்ணி அதுக்கான ஆன்சர் போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு ரீப்ளேவும் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரீப்ளே போட்டு டாபிக் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ரீப்ளேன்றது இடத்துல ஏதாச்சும் உங்களுக்கு கோட் அந்த மாதிரி இப்போ நான் ரீப்ளே பண்ணுறேன். ஸோ அப்போ நான் குட் அப்படின்னு எழுதி சப்மிட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குட் அப்படின்றது வந்து வீடியோக்கு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களோட கொஸ்டின் எப்படி நம்ம கேட்குறது அப்படின்றத வந்து மறுபடியும் போகிறேன். சாரி. ஸோ ஜென்ரல் டிஸ்கஷன் போயிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹவ் டு சேஞ்ச் கமெண்ட் ப்ராம்ப்ட் கலர்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுன்றது வந்து ரீப்ளே பண்ணியிருக்கிறது. ஸோ வாய்ஸ்ன்றது வந்து எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வியூஸ் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ புதுசாக நீங்கள் டைட்டில் க்ரியேட் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா டாபிக் டைட்டில்னு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் லென்த் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட கேட்டகிரி பார்த்தோன்னா ஜென்ரல் டிஸ்கஷன் அப்படின்ற அது ஃபாரம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கேளுங்க. ஸோ நான் சிம்பிளாக ஒரு டவுட் கேட்குறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல்லாக இந்த டாப்பிக்கான ஃபுல் இதையும் நீங்கள் கேளுங்க. ஐ வாண்ட் டு ஸ்க்ரீன் ஸோ விச் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணணும், எந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். ஸோ இது கேட்டு டாபிக் டேக் வந்து அதாவது இது எது சம்மந்தப்பட்டது அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேக் வந்து நிறைய சர்ச் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்ட்டு நான் காட்டுறேன் ஓவரால் வியூவில். ஸோ டாபிக் வந்து கம்ப்யூட்டர்னு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அது வந்து நோட்டிஃபை மீ. இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அது சம்மந்தமான அந்த ரீப்ளே வந்து உங்கள் இமெயிலுக்கு வரணுன்றதுக்காக இந்த பட்டன் நீங்கள் இதை கிளிக் கொடுத்துருங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் இருக்குது. நீங்கள் நோட் பேட்டில் எதனா டைப் பண்ணியிருந்தாவோ இல்லை இமேஜஸ் அந்த மாதிரி மூலியமாகவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இது எதுவும் ஆட் பண்ணல, சப்மிட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து அதோட இன்ஃபர்மேஷன் காட்டும். அதாவது திஸ் டாபிக் கண்டெயின் எந்த ரீப்ளேவும் இல்லை, ஒரு வாய்ஸ், அதாவது நீங்கள் மட்டும் இருக்கீங்க. ஸோ என்ன டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹவ் டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்ட்டு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபுல் ப்ராப்ளம்ஸையும் கொடுத்துருக்குங்க.